மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க, அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க, உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாயிருச்சு. 7.5 சனி நினைச்சிட்டு நிறைய பேர் பயத்தோடய இருப்பீங்க. மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க, பயமே உங்களை பார்த்து பயப்படும். 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு, இது மிகப்பெரிய பாதிப்பை சங்கடத்தை உண்டாக்கும் அப்படின்னு நிறைய பேர் உங்களை பயமுறுத்திட்டு இருப்பாங்க. நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில 7.5 சனியோட தாக்கத்தை கொடுத்தாலுமே கூட இது 1 கோடி மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்குமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர, அது மட்டும் இல்லாம சூரிய பகவான் மேசராசியில உச்சம் பெற்றிருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா சனிக்கு பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதனால மேசராசிக்காரங்க 7.5 சனி நினைச்சு பயப்படவே வேண்டாம். மேசராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசு கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்க கூட இருக்க நபர்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது மே 8ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது மேச ராசிக்காரனோட வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது. அதாவது மீன ராசியில சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்க 5 பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. உங்களுக்கு 7.5 சனியோட தாக்கம் இருந்தாலுமே கூட இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி, மே 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே நடக்க இருக்கிறதுனால மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேசராசிக்கு இனி வரக்கூடிய 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்திருக்காரு. இன்னொரு அதிகபட்சம் ஒரு 5 மாதங்கள் இருப்பார், மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது குரு பெயர்ச்சி மூலமாக நல்ல ஒரு பலன்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேசராசிக்கு பார்க்கப்படுது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இதனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயரப்போகுது. கூடிய நாட்களில் ஒரு 10 ரூபா கிடைக்கிற இடத்துல மேசராசிக்காரங்களுக்கு ஒரு 50 ரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமாக கிடைக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு வேலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏதோ குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குரு பெயர்ச்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்பட்ட மாதிரி நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்க நீங்களும் ஒரு கம்பெனியில் 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க. அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில்
விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டே போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய மேசராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே பார்க்கப்பட்டு இருக்குது. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊருக்காரங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுடைய கண்ணோட்டத்திலேயே நிறைய மேசராசிக்காரங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார சூழ்நிலையும் நினச்சி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பேரண்டால் சர்வே பண்ணுறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய மேசராசிக்காரங்க நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இருக்காது, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இருக்காது, வாரத்தில் 3 நாள் போய் கோயில் போய் வழிபாடு பண்ணிட்டு இருக்கா சாமி அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு 6-7 மாதங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் மேசராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிரேக்கப் ஆயிரும், என்ன ரீசனே தெரியாது. அதுக்கப்புறம் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே காதலில் அதிகமாக மேசராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால மேசராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இப்போ போய் ஒரு மேசராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது கடனாக தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கடன் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப ஒரு அவசரத்துக்காக, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு அத்தியாவசிய தேவைக்காக தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போது சாமி, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்களுடைய புலம்பல்களாகவே இருக்குது. கண்டிப்பாக குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. நிச்சயம் இந்த 2025 முடிஞ்சு 2026க்கு நீங்க அடியெடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினைச்சு உங்க வீட்டில் கூடிய பெரிய எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. என்னடா சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. வரக்கூடிய 6-7 மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்க போகுது. சிலர் புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் மேசராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வன்மத்தை தான் செலுத்த போகிறாங்க. உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் பொருளையை பேச போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் நடக்க போகுது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சு பழகுங்க. ஏன்னா மேசராசிக்காரங்க எல்லாத்தையுமே ஈஸியாக நம்பிடுவாங்க. எல்லாத்திலையுமே எதையுமே எதிர்பார்க்காம ஓப்பனாக சொல்லிடுவாங்க. இதுதான் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும் இந்த உங்களுடைய தொழில் விஷயமாக இருக்கட்டும், பண விஷயமாக இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃப் எதையுமே கொஞ்சம் தெரிஞ்சு யோசிச்சு அதற்கப்புறம் அந்த நபர்கிட்ட சொல்லுங்கள்.
அடுத்தாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், இல்லை நெருங்கிய நண்பராக இருக்கலாம், இல்லை புதிதாக ஒரு சொந்தக்காரலாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக போக போகிறீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க.